படையலுக்கு பூரி. எப்ப பாரு ஒரே மாதிரி சாப்பாடு. சாமி பேரு சொல்லி நம்ம தான் சாப்பிட போறோம். படையலுக்கு ஒரு வெரைட்டி வேணும். சாமிக்கும் வெரைட்டி வேணும், நமக்கும் வெரைட்டி வேணும். ஸோ சாம்பார் சாதம், பொரியலு அந்த மாதிரி செய்யாம இந்த வாட்டி இது அமாவாசை அன்னைக்கு எடுத்த விளாக். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். அனியன் கார்லிக் இல்லாம ஒரு சப்ஜி, சிம்பிள் உருளைக்கிழங்கு. ஆக்சுவலி அன்னைக்கு பசங்க ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போற பிளான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல ட்ராப் அவுட் ஆகி போச்சு. ஸோ வீட்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க வீட்ல இருக்க போறது எனக்கு தெரியாது. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது தெரியாது. ஸோ இன்னைக்கு பூரி பண்ணலாம். கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிட்டாக்கா பசங்க வீட்டுக்கு வரும்போது இல்ல ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பூரி, சப்ஜி, கீர், நல்ல பாயாசம் திக்கா. இது வந்து ஸ்பெஷல் பாயாசம். நல்லா சீரக சம்பா அரிசியில நெறைய பாத்தீங்கன்னா, அந்த மில்க் மேட், கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் போட்டுட்டு, ஸோ அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூஜை பாருங்க. ஸோ எல்லாமே பூவெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து அமாவாசை. இந்த படையல் வச்சு இது வந்து நார்த்ல இந்த மாதிரி நெறைய செய்வாங்க. போக், அதாவது பிரசாதத்துக்கு வெங்காயம், பூண்டு எல்லாம் இல்லாம சமைப்பாங்க. அந்த உருளைக்கிழங்கு கூட பாத்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு பாயில்டு உருளைக்கிழங்கு வச்சு தண்ணியா ஓகே ஜஸ்ட் தக்காளி மட்டும் போட்டு ஸ்பைசஸ் கூட ஒண்ணுமே கிடையாது. அவ்ளோ பேசிக்கா பண்ணியிருந்தேன். பூரி மட்டும் கொஞ்சம் கூட போட்டேன். ஏன்னா ஈவினிங் பசங்க வந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீர் பூரி செம்ம காம்பினேஷன். நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லனாக்கா, கண்டிப்பா பண்ணுங்க. அமேசிங்கா இருக்கும். ஸோ கீர் பூரி, பாயாசத்தோட பூரின்னு ஒரு அன்யூசுவலா இருக்கும் காம்பினேஷன். பட் ட்ரை பண்ணுங்க. அது வந்து ரெக்வயர்ட் டேஸ்ட். ஹல்வா பூரியும் ரொம்ப நல்லா இருக்கும். கேசரி நல்லா ஹல்வா அதோட பூரியும் செம்மையா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி கேசரி தான் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி பாயாசம் ரொம்ப நாள் ஆச்சு. என் மாமனாருக்கு வந்து பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அது இந்த பாயாசம். அந்த சேமியா போட்டு பாயாசம் அவ்வளவு பிடிக்காது. அவங்க வந்து புழு பாயாசம்னு சொல்லுவாங்க. சரி நம்ம வீட்லயும் நான் ரொம்ப நாள் ஆச்சு. கீர் நான் லாஸ்ட் எப்ப பண்ணேன்னு தெரியல. ஸோ மில்க் மேடும் இருந்தது ஒரு டப்பா. சரி போட்டுட்டு நல்லா ஜீரக சம்பா ரைஸ் போட்டுட்டு நல்லா கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் நல்லா ரிச்சா டேஸ்டியா அண்ட் இந்த பாயாசம் தான் பூரியோட நல்லா இருக்கும். அண்ட் உருளைக்கிழங்கு ஒரு சப்ஜி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பதிலா நீங்க சன்னாவும் பண்ணலாம். அந்த சன்னானாக்கா கருப்பு கொண்டக்கடலை அது செம்ம காம்பினேஷன். நார்மல் சோலேவும் நல்லா இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலையும் நல்லா இருக்கும். அது இந்த பூரியில வந்து நான் கொஞ்சூண்டு ஓமம் போட்டிருக்கேன். நல்லா கையில கிரஷ் பண்ணி மாவு பெசையும்போது நல்லா டைட்டா மாவு பெசையணும். இந்த பூரி வந்து இத வந்து இன்சல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பூரி ஆயில் இல்லாம பண்ணலாமா? தண்ணீல நல்லா ஒரு பாயில் குடுத்து லேசா சுடு தண்ணீல போட்டு, அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர்ல இல்ல மைக்ரோவேவ்ல வச்சு புஸ்ஸுன்னு உபிருமாம். அதெல்லாம் டேஸ்ட் அதெல்லாம் பூரி எதனால பூரி சாப்பிடணும்? அதுக்கு நான் ஃபுல்காவே சாப்பிட்டு போவேனே! நல்லா நம்ம ஃபுல்கா சப்பாத்தி. அதுவே புஸ்ஸுன்னு பூரி ஆயில் இல்லாம நிம்மதியா அத சாப்பிட்டு போலாமே. எதுக்கு பூரின்னு சொல்லி இவ்ளோலாம் கஷ்டப்படணும்? எனக்கு என்னன்னா ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுங்க. ஓகே. ஆனா கரெக்ட்டா அதோட ஒரிஜினல் ஃபார்ம், ஷேப், அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர், அதோட ஒரிஜினல் டேஸ்ட்ல சாப்பிடணும். அண்ட் இந்த மாதுளப்பழம் வந்து நம்ம மரத்துல வந்த மாதுளப்பழம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த கார்டனர் எடுத்து குடுத்தாங்க. இது ரெடி டூ ஈட்ன்னு. ஸோ அதான் படைச்சிருக்கேன். அண்ட் இந்த காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க. பூரி கீர் இல்ல பூரி ஹல்வா இந்த காம்பினேஷன். அதே மாதிரி அந்த டயட் பூரி தண்ணீல பாயில் பண்ணி ஏர் ஃப்ரையர்ல புஸ்ஸுன்னு உப்ப வச்சு அந்த பூரி சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லுங்க. இப்படியெல்லாம் எதுக்கு நார்மலா நிம்மதியா பூரி சாப்பிட்டு போலாம் இல்லையா? எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ஒண்ணே 1 இல்ல 2 2 சாப்பிடுங்க. ஆனா ப்ராப்பரா சாப்பிடணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பாருங்க. ஸ்பெஷலி பூரி. இப்ப நான் பண்ண பூரியில பாருங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது. நார் ஒரு 10 செகண்ட் தான் எண்ணெயில இருக்கும். நீங்க கரெக்ட் டெம்பரேச்சர்ல எடுத்தீங்கன்னா, பூரி சுட்டு எடுத்தீங்கன்னாக்கா, சுத்தமா எண்ணெயே இழுக்காது. நான் ரொம்ப கம்மி எண்ணெயில பார்த்தீங்கன்னா, அந்த பூரி டிப் ஆற அளவுக்கு அவ்ளோ லெவலுக்கு எண்ணெய் இருந்தா போதும். ஸோ அது டெக்னிக் இருக்கு. ஸோ எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? சரி ஓகே. ஸோ இப்ப நமக்கு நெறைய பண்டக வரப்போது. இப்ப வரமகாலட்சுமி வரப்போது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஓகே. இத நெறைய விளாக்ஸ் இதுல சேர்ந்து நான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு காலையில பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, பூஜை வேலை ஃபர்ஸ்ட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லா சாமி படம் தொடச்சு கிச்சன்ன்றேன். ஆ பூஜை ரூம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி, நல்லா அந்த காலின் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு, ஃபோட்டோ எல்லாம் நல்லா தொடச்சு, பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனிமே ஃப்ரைடே பூஜைக்கு நம்மோ வரமகாலட்சுமி இல்லைங்களா? ஸோ நீங்க பண்ணுவீங்களா வரமகாலட்சுமி? போன விளாக் நீங்க பார்த்திருக்கணும். போன வருஷத்தோடது. நான் சடனா பிளான் பண்ணி இந்த வீட்ல அவ்ளோ பேருக்கு நம்ம வந்து கூப்ட்டு செம்மையா இருந்துச்சு வரமகாலட்சுமி. இந்த வாட்டி அந்த அவ்ளோ பெரிய ஸ்கேல்ல நான் மேபி பண்ண மாட்டேன். ஸோ பூஜை ரூம் ரெடி. ஸோ காலையில நைட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட் வந்து நெறைய ஸ்ப்ரவுட்ஸ் ஊற வச்சேன். அதாவது இந்த கடல இதெல்லாம் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலான்னு. அதுல ஒரு வெரைட்டி இது வந்து ஒயிட் கவ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நார்மல் நம்ம சோலே செய்வோம் இல்லைங்களா? சோலே நம்ம விளாக்ல, நம்ம சேனல்ல நெறைய வாட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் வதக்கி அரைக்க வேண்டியது தான். மசாலா பண்ணிட்டு, அதுல வந்து இந்த ஊற வச்ச
இது வந்து கவ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழ்ல என்ன சொல்றது தெரியல. இந்த மாரி அவர சீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதோட சப்ஜி தான் பண்ணி நல்லா இது வந்து ரைஸோடயும் ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு வந்து நல்ல ட்ரையாங்கிள் பராட்டா. அதர்வ் சாப்பிடுறது ஒரே சப்பாத்தி. அதனால நல்லா நெய் போட்டு லேயர் பண்ணி ட்ரையாங்கிள் பராட்டா ஃபில்லிங்கா இருக்கும். அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு விஹான் வீட்ல சாப்பிட்டுருவான். அதர்வ்க்கு வந்து இட்லி, சட்னி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ சொரக்காய் ஜூஸ் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, நான் நிம்மதியா என்னோட கிரீன் ஜூஸ் இப்போ ரெகுலரா எடுத்துக்கிறேன் சொரக்காய். ஆனா டெய்லி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் இது, ஒரு நாள் வெள்ள பூசணிக்காய் அப்படின்னு மாத்தி மாத்தி அதுலயும் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிருவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் போட்டு இந்த ஜூஸர் செம்மையா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இல்லன்னா ஜூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா மிக்ஸிலயும் அரைக்கலாம். அத வந்து தண்ணி அத வந்து ஃபில்டர் பண்ணணும். இல்ல ஒரு துணியில போட்டு ஸ்குவீஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணணும். இல்ல கிரேட் பண்ணி எடுக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாள் ஜிஞ்சர் போட்டுப்பேன். ஸோ நல்ல நல்ல வெரைட்டி ஃப்ளேவர்ஸ் டேஸ்டியா இருக்கும். டேஸ்டின்னு அதுல ஒண்ணுமே பெருசா டேஸ்ட் இருக்காது. ஸோ ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு என்னோட சாலட்க்கு ரெடி பண்றேன். நல்லா கிரீன் மூங் தால், அதுக்கப்புறம் வந்து இது பாருங்களேன் பெபிள்ஸ் மாதிரி இல்ல இந்த பீச்ல எல்லாம் கிடைக்குமே பெபிள்ஸ் அதே மாதிரி கியூட்டா அவ்ளோ கலர்ஃபுல்லா இது வந்து டிமார்ட்ல வாங்கின ஸ்ப்ரவுட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிருவேன். ஸோ இந்த சோலே மாதிரி இதுவும் நான் மேபி பண்ணலாம். மூங் தால் வந்து நல்லா பேல் பூரி அந்த மாதிரி பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க இல்லைங்களா? சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஏதோ ஒண்ணு. என்கிட்ட ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் இல்ல. வாங்கணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்றீங்களா? நல்ல குவாலிட்டி ஏதாவதுன்னா எனக்கு சொல்லுங்க. சஜெஸ்ட் பண்ணுங்க. நான் வாங்குறேன். ஆன்லைன்ல வாங்க முடிஞ்சா பெட்டர். ஸோ எனக்கு இப்போதைக்கு தேவை இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ பாருங்க எவ்ளோ அழகா வந்திருக்கு ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ இது வந்து 2 நாளைக்கு அப்புறம் 48 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிப்போச்சு. எவ்ளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஸ்ப்ரவுட் வந்து நான் அப்படியே வச்சுருவேன். அது வந்து நான் கிரேவி ஏதாவது சப்பாத்திக்கு பசங்களுக்கு ஸ்கூல்ல இல்ல அத வச்சு புலாவ் ஏதாவது செய்வேன். இது வந்து இன்னைக்கு பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி பேல் பூரி. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி குடுப்போம். ஆனா இது வந்து பச்சையா நான் வந்து பேல் பூரி பண்ணாம லேசா ஒரு ஸ்டீம் குடுத்துருவேன். ஸோ ரொம்ப பச்சை பச்சையா சாப்பிட்டா கூட கொஞ்சம் டைஜஷனுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேல் பூரி பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து 6th ஆஃப் ஆகஸ்ட். இது வந்து இன்னைக்கு எடுத்த விளாக். இன்னைக்கு காலையில எடுத்த விளாக். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாட்லக் இருக்கு இன்னைக்கு. ஸோ நேத்தே சொல்லிட்டாங்க ஏதாவது பண்ணலாமான்னு. நான் நான்வெஜ் ரூல்ட் அவுட். ஏன்னா நான் வந்து காலையில பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் பசங்க மாதிரி 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் கிளம்பிடுறாங்கன்றேன். 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. அப்பதான் கரெக்ட் டைம்க்கு ஆஃபீஸ் சேர முடியும். டிராஃபிக். ஸோ ரொம்ப சீக்கிரம் கிளம்பிருவாங்க. இன்ஃபாக்ட் பசங்க வந்து 7:15க்கு தான் கிளம்புவாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன், நான் வந்து 2 ஐட்டமா செய்ய முடியாது. செய்யறது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ற மாதிரி இருந்தா பெட்டர். சரின்னு எக் கறி பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத்தர்வ்க்கு பேக் பண்ணியாச்சு. இட்லி அண்ட் சட்னி. அவன் வந்து ஸ்கூல்ல போய் தானே சாப்பிடுவான். விஹான் வந்து வீட்ல சாப்பிடுவான். ஸோ இவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு குடுத்தாச்சு. இப்போ நம்ம கிச்சன் ஃப்ரீ. ஸோ வதக்குற வேலை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து எக் கறின்னு இருக்கும்போது கிரேவியா இருக்காது. இது வந்து நல்லா ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரி கூட சாப்பிடலாம். நல்லா ஹாஃபா கட் பண்ணி, முட்டை நல்லா பாயில் பண்ணி கொஞ்சூண்டு எண்ணெயில உப்பு உப்புன்றேன். மஞ்சள் தூள் அண்ட் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். கோல்டன் ஃப்ரை. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பிரசன்டேஷன் நல்லா அந்த ஃப்ரைட் லுக். இது வந்து செமி ஹாஃப்ஸா கட் பண்ணி வச்சுப்போம். சர்வ் பண்ணும்போது லேயரா கிரேவி ஒரு லேயர், அதுக்கப்புறம் வந்து முட்டை, அப்புறம் கிரேவி, முட்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கி அரைக்க வேண்டியது தான். கேஷ்யூ கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயில நார்மல் இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு இருந்தா போட்டுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு சோம்பு இல்ல. அதுக்கப்புறம் வந்து பச்சை மொளகா, காரத்துக்கு பச்சை மொளகா மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. பெப்பர் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி அவ்வளோதான். இவ்வளோ ஐட்டம்ஸ் தான். நல்லா வதக்கி அந்த கேஷ்யூவோட நல்லா அரைச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஸ்மூத் சில்கி பேஸ்ட் நமக்கு வேணும். ஸோ இந்த பாக்ஸ்ல தான் பேக் பண்ண எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கரெக்ட்டா 7:00 என் ஹஸ்பண்ட் கிளம்பணும். ஒரு 5 பேருக்கு பாட்லக்குக்கு டிஷ் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது. 3 பேரும் ஒரே டைம்க்கு கிளம்பணும்னா கஷ்டம் இல்லையா? ஸோ பாருங்க இது வந்து பொறுமையா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டைம் ஆகுது. கிரேவியா இருந்தா குக்கர்ல ஒரு விசில் கூட வச்சிரலாம். பட் இது வந்து ரொம்ப பொறுமையா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஃப்ரை பண்ணி அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரணும். ஆயிலோட நெய் போட்டு தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ரிச்சா இருக்கும் இந்த டிஷ். காலையில டீட்டெயில்டா வீடியோ எடுக்க முடியல. ஸோ கடாயில நெறைய எண்ணெய், தாராளமா நெய் விட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2, 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பேஸ்ட் நல்லா வதக்கணும். பொறுமையா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் கூட நல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரணும். கொஞ்சோண்டு சுகர் போடணும். ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டப்புறம் லாஸ்ட்டா பாஜா மசாலா, அது வந்து வறுத்த பொடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ். ஈக்குவல் குவான்டிட்டில சோம்பு, சீரகம் அண்ட் தனியா. இதுதான் வந்து வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து போடணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டா
திக்கா தேங்காய் பால், நான் வந்து பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் க்ரீம் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு மலாய், ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா சேர்த்துக்கோங்க. சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ஆனா ஃப்ளேவர்ஸ் ராயலா இருக்கும். ஸ்டார்ட்டரா கூட சாப்பிடலாம், சைட் டிஷ் ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். ஸோ ஹாஃப்ஸா கட் பண்ணதுனால மசாலா நல்லா கோட் ஆயிருக்கும். சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷன். பசங்களுக்கு வந்து இதே மசாலாவோட கொஞ்சம் கார்னிஷ் எல்லாம் நான் குக்கும்பர், இந்த அனியன்ஸ் எல்லாம் நல்லா போட்டு சாட் மசாலா, கெச்சப் எல்லாம் போட்டு நல்லா ரோல் பண்ணி குடுத்தாச்சு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு. அப்பாடா! இன்னைக்கு செம்ம ஹெக்டிக் மேரத்தான் மார்னிங் இன்னைக்கு. ஸோ பசங்கள அனுப்பிட்டு, என்னோட யூசுவல் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள டபால்னு 3 மணி ஆயிடும். பசங்க வர டைம் ஆச்சு. சரி, உங்களுக்கு இந்த பேல் ஹெல்தி பேல் செய்யலாம். இது ஒண்ணுமே இல்ல. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் சைட் பை சைடு என்னோட சமையலும் முடிச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையில நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். அதோட ஸ்டோரி நான் அப்புறம் சொல்றேன். திடீர்னு நாளைக்கு போய் நாளைக்கே வரேன். ஒரே நாள்ல. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா டின்னர் முடிச்சுட்டு, இன்னைக்கு நாளைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் கிளம்புறதா இருக்கும். ஸோ அதனால சமையல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பம்ப்கின் ஃப்ரை. இப்பல்லாம் ரொம்ப சிம்பிளா எண்ணெய் எல்லாம் இல்லாம, மசாலா எல்லாம் இல்லாம ஒண்ணுமே இல்ல. ஆனா டேஸ்டியா இருக்கும். ரைஸ் வச்சாச்சு. ஈவ்னிங் தான் பண்ணலான்னு இருந்தேன். சரி, நடுவுல பண்ணும்போது சமையல் கூட ஒரு வேலை முடிச்சிடலாம். ஏன்னா ஈவ்னிங் எனக்கு வேற இன்னும் நெறைய வேலை இருக்கு. பால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஸோ கொஞ்சூண்டு பால் இருந்துச்சு. ஆ சரின்னு பன்னீர் பண்ணி பார்க்கலான்னு இப்பதான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் ஓப்பன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பரா பண்ணும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கக்காய் சாம்பார். சாம்பார் ரெடியா இருக்கு. தாளிக்கணும். ஜஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அ இதுல வந்து நார்மல் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லீங்களா? அந்த ஸ்ப்ரவுட்ஸ், மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸ். அதுல வந்து குக்கும்பர், நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா. சாட் மசாலாலயே உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ராவா எதுவுமே சேர்த்துக்கல. கொஞ்சம் ஹனி. ஸோ சாலட் ட்ரெஸ்ஸிங்குன்னு இருக்கும்போது, ஹனி போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ்சர். வீட்ல எந்த மிக்ஸ்சர் இருக்கோ, முறுக்கு இருக்கோ, எது காரா சேவ் இருக்கோ, ஓமப்பொடி, அந்த மாதிரி கொஞ்சம் கிரன்ச் நல்லா இருக்கும். வறுத்த வேர்க்கடலை இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இந்த சாட் மசாலா, ஹனி எல்லாம் சேர்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, கடையில பேல்பூரி குடுக்கும்போது அந்த சட்னி சேர்ப்பாங்க இல்லீங்களா? கிரீன் சட்னி, ரெட் சட்னி, அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் இந்த பேல்ல மிஸ்ஸே பண்ண மாட்டோம். என்ன ஒண்ணுன்னா, இது வந்து கில்ட் ஃப்ரீ. அவ்ளோ ரீஃப்ரெஷிங்கா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ நல்லா ஃபில்லிங்கா, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். யம்மி யம்மி கில்ட் ஃப்ரீ ஸ்நாக். இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கும்போது நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுத்தமா கழுவிட்டு ஸ்பூன்லயே பண்ணலாம். பட் கையில மிக்ஸ் பண்ற ஃபீலிங்கே வேற. ரைத்தா, பச்சடிக்கெல்லாம் கையில மிக்ஸ் பண்ணா தான் நல்லா இருக்கும். ஸோ மாதுளப்பழம் நல்ல வேளை இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறந்துட்டு இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதுளப்பழம் ஸ்வீட்னஸ், கிரன்ச் எல்லாமே குடுக்கும். அப்படி வீட்ல இருந்தா ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன்னு சேர்த்துட்டே போலாம். இந்த பையன் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு சாப்பிட்டு வந்திருக்கான். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு வந்திருக்கான். அது எப்படி இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு தெரியாது, ரோல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டானா. ஏன்னா தெரியவே இல்லையா. லஞ்ச் வந்து ஆனால் சாப்பிட்டான். வாபஸ் எடுத்துகிட்டு வரல, ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து பாட்லக் சூப்பர். எல்லாம் காலி ஐட்டம்ஸ். ஸோ எதுவுமே மிச்சம் இல்லை. என்ன நான் என்னடா அது எதுக்கு தான் சும்மாவே தெரியவானோ தெரியல. அங்கே இது வச்சுருக்கேன். இங்கே என்ன வேலை எனக்கு தெரியல. கிச்சனில் இது கூட இருக்குது, சீதாப்பழம். பக்கத்துலேயே ஃபோன் பாருங்கள். ஃபோன் ஹவ் இஸ் இட்? குட், வெரி குட், ஓ வெரி 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 குட். வெரி குட்டா? அப்புறம் டேனாயிங் ஒரு நியூ கிஃப்ட். இது வந்து இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வர வேண்டியது. எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து அந்த ஆனுவல் கிஃப்ட்டோ ஏதோ சம்திங் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து எடுத்துகிட்டு வரல, இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நியூட்ரி பிளெண்ட். நான் யூஸ் பண்ணுறதுல வந்து இது இல்லை. ஸோ வண்டர் ஷெஃப்ட் தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் கலரில், இது வந்து மரூன் கலர் போல். இன்னும் மிக்சர் கலக்கணும் பாரு. பாருங்கள், ஹெல்தி பேல்புரி பண்ணி கொடுத்தா அது எப்படி அன்ஹெல்தி பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி இது வந்து பூண்டு மிக்சர். ஸோ இது அன்றைக்கி அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. செம்மையாக இருக்கும். இதுலேயே பேல்புரி பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த சீதாப்பழம், முருங்கைக்காய் அண்ட் மேங்கோஸ் பக்கத்து வீட்டில் ஆண்டி கொடுத்தாங்க தோட்டத்து, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. சரி, ஓகே மை டியர்ஸ், vlog முடிப்போம். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு காலையில் கிளம்பணும், நிறைய வேலை இருக்குது. பாய் பாய்.